மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் இப்போ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. வருசலா 4 மேட்ச் தோல்வி. இப்போ மும்பை இந்தியன்ஸ் கூட போட்டி. மும்பை இந்தியன்ஸ் போகும்போது ஆறுதலா 4 விக்டரிகள ரசிச்சுட்டு போணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா, இப்போ இவங்களுக்கு ஆறுதலுக்கான விக்டரி. ஆனா, இவங்களுக்கு ஜெயிச்சே ஆகணும். அடுத்தடுத்து ஜெயிச்சா தான் பிளே ஆஃப் போக முடியுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் தரம்சாலால டெல்லி கேபிட்டல்ஸ்ட்ட அடி வாங்குனாங்க. இப்போ திரும்ப மும்பை இந்தியன்ஸ் கிட்ட ஆடும்போது ஜெயிப்பாங்களா? இன்னும் என்னென்ன மாரியான வாய்ப்புகள் பஞ்சாப் கிங்ஸ்க்கு இருக்கு? சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இதன் மூலமா ஏதாவது வாய்ப்புகள் ஓப்பன் ஆகுதா? கிங்ஸா? சூப்பர் கிங்ஸா? அப்படிங்கிற விஷயங்கள நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ ஒவ்வொரு வீடியோலயும் உங்கள ஆதரவுகள் பார்க்குறேன். நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னா நெறைய பேர் கிட்டத்தட்ட கமெண்ட் பண்றீங்க. ஸோ அதேபோல இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்ச ஜெயிப்பாங்களா? பிளே ஆஃப்க்கு போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிரியேட் ஆகுமா? பாயிண்ட்ஸ் டேபிள் நிலவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். போடு ஐபிஎல் பாப்பியா? ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026ல ஐபிஎல் 2026ல தரம்சாலால நடக்க போற பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ் ஷோல. மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் இக்கட்டான சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்காரு. வருசலா 4 மேட்ச் தோல்வி. நான் இப்போ பஞ்சாப் கிங்ஸ் எப்படி தெரியுமா இருக்குது? எனக்கு என்னமோ இந்த சீசன் ஆரம்பிக்கும்போது ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் இருந்தாங்கல்ல, அந்த மாரி தான் இருக்குது. இப்போ இப்போ இந்த கிங்ஸு பழைய சூப்பர் கிங்ஸ், அதாவது இந்த சீசன் ஆரம்பிக்கும்போது இருந்த சூப்பர் கிங்ஸ் மாரி ஆகிட்டாங்க. இப்போ நீங்க பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன பிரச்சனை அவங்களுக்கு? இல்ல இப்ப அதாவது 200 அடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனா தோக்குறாங்க. 200 அடிக்கிறாங்க. அப்புறம் என்ன கிறுக்கானந்தா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதான் சொல்றேன்லங்க. உங்களுக்கு வந்து நீங்க மேலோட்டமா பார்க்கறத தாண்டி பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள நீங்க மறந்துடுங்க. ஆக்சுவலா என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைய நீங்க மறந்துடுறீங்க. பார்க்க மாட்றீங்க. மறந்துடுறீங்களா? அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பஞ்சாப் கிங்ஸ்ல பிரச்சனையே இப்ப ஸ்ரேயாஸ் ஐயர், கூப்பர் கோஹ்லி விளையாடுறதும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அவங்களோட ஓப்பனர்ஸ் ஸ்டார்ட் குடுக்க மாட்றாங்க அப்படிங்கிறது ஓகே. அவங்க இத்தன நாளா அவங்களோட ஓப்பனர்ஸ் ஸ்டார்ட் குடுத்ததுனால தான், இந்த பக்கம் ஸ்ரேயாஸ் ஐயரும், கூப்பர் கோஹ்லியும் வந்து ஒரு கம்மியான ஸ்ட்ரைக் ரேட்ல அவங்க ஆடுறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருந்தது. நீங்க எடுத்து பாருங்க, தோத்த 4 மேட்ச்ல ஸ்ரேயாஸ் ஐயரோட ஸ்ட்ரைக் ரேட், ஸ்ரேயாஸ் ஐயர் முதல் ஒரு 20, 30 பால் எப்படி ஆடியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஈவன் அங்க சேஸ் பண்ணாங்கல்ல 265, அப்பவுமே ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 பாலுக்கு ரன்னே இல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேட்டர் அழுத்தினாரு. அங்க ராப் சிம்ரனும், பிரியன் ஷாரியாவும் பவர் பிளேல அடிச்ச ரன்னுனால தான், அவங்க பார்ட்னர்ஷிப்னால தான் மட்டும் தான் அந்த மேட்ச ஜெயிக்க வேற செஞ்சாங்க அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். கூப்பர் கோஹ்லி வந்து 100 அடிச்சிருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனா, அந்த 100மே கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையான 100 மாரி தான் நான் பார்க்குறேன் என்னோட பார்வையில. அங்க பேட்டிங்ல பிரியன் ஷாரியா, பிராப் சிம்ரன் ரன்னு வரல. அவங்க ரிஸ்கி கேம் தான் ஆடுறாங்க. ரன்னு வரலன்னா நம்மளால அவங்கள எதுவும் ப்ளேம் பண்ணவும் முடியாது. ஆனா, கூப்பர் கோஹ்லி, ஸ்ரேயாஸ் ஐயர் அவங்க கிட்ட இந்த ரன்னு வரல பிரச்சனை இருக்கு. இவங்களோட இந்த லோவர் மிடில் ஆர்டர் டெஸ்ட் செய்யப்படவே இல்ல. ஸ்டாய்னிஸ், ஷெட்ஜே மட்டும் ஆடுனாங்க ஒரு மேட்ச்சு. நல்லா இருந்துச்சு அந்த இன்னிங்ஸ் பார்க்கறதுக்கு. ஆனா, அது அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு உதவும் இல்ல. ஆனா, கீழ அவங்களுக்கு ஒரு ஷஷாங்க் சிங்கோ, அதுக்கப்புறம் மார்க் ஓயான்சனோ அவங்களுக்கு பேட்டிங் வரல. அந்த டாப் 4 முடிக்கணும். முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா, இப்ப இந்த டாப் 4 ஃபெயில் ஆகுது. இப்போ அந்த லோவர் மிடில் ஆர்டர் டெஸ்ட் செய்யப்படும்போது அவங்களும் ஃபெயில் ஆகுறாங்க. இது பேட்டிங்ல. இவங்க தோக்குறதுக்கு காரணம் பேட்டிங்கும் ஒரு மிகப்பெரிய காரணம். பவுலிங்கு. மார்க்கோ யான்சன் 4 மேட்ச் சரியா பவுல் பண்ணல. ஹர்ஷ்தீப் சிங்குக்கு வந்து உங்களுக்கு இந்தியால இந்த ஹர்ஷ்தீப் சிங் வந்து ரன்ன நெறைய லீக் பண்ணாரு. போன மேட்ச் ஒரு கம்பேக் பார்த்தோம். இன்கன்சிஸ்டன்சி இருக்குது, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ அவங்க பாட்லெட் வச்சு பார்த்தாங்க. செட் ஆகல. இப்ப டவுரிஸஸ கொண்டு வந்தாங்க. புவரான லெங்த் எக்ஸிகியூஷன் அவர்ட்டருந்து நீங்க பார்க்க முடிஞ்சுச்சு. யஷ் தக்கூரும் எனக்கு ரன்னர் நிறைய கன்சிடர் பண்ணுவாரு. அதுவும் ஓகே தான். இத்தனைக்கும் சஹல போன சீசன் வந்து 3 ஓவர் 2 ஓவர் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. போன மேட்ச் யூஸ் பண்ணவே இல்ல சஹல. என்ன மாரியான கேப்டன்சின்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா, அவரு ஒரு 3 ஓவர் 2 ஓவர் தான் குடுத்து யூஸ் பண்ணும் போதெல்லாமே நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர பாராட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ இங்க யாரு ஓவருக்கு 8-4ன்னு 8 இல்ல 8-7ன்னு எக்கனாமிக்கலா போடக்கூடிய பவுலர்ஸ் நீங்க பஞ்சாப் கிங்ஸ்ல யாரு இருக்காங்கன்னு சொல்லுங்க. யாருமே இல்ல. இப்ப இவ்வளவு தலைவலியோட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சாப் கிங்ஸ் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஆரம்பத்தில சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்து பாருங்களேன். மேல அவங்க சீனியர்ஸான சஞ்சு சாம்சனும், ருத்ராஜ் கெய்க்வாத்தும் ஆட மாட்டாங்க. லோவர் மிடில் ஆர்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இயர்லியா பிரவிஸ் கிடையாது. சும்மா சர்ஃப்ராஸ் கான வந்து ஏதாவது அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. கார்த்திக் சர்மா ஒரு மேட்ச்ல சும்மா அடிச்சாரு. அப்படிதான் ரன் அவங்களுக்கு பூஸ்ட் ஆச்சு. பூஸ்ட் ஆனதுக்கப்புறம் பவுலிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே ஒரு மாரி மோசமான பாடி லாங்குவேஜோட ரன் 250லாம் லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே பஞ்சாப் கிங்ஸ் பக்கம் தொத்தி இருக்குது. இப்ப பிளேயிங் 11லையும் பாருங்களேன். இப்ப பிளேயிங் 11லயே எவ்வளோ விளையாடுறாங்கன்னு பாருங்க. டவுரிஸஸ கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஷெட்ஜேவ கொண்டு வந்தாங்க. யஷ் தக்கூர கொண்டு வந்திருக்கிறாங்க.
இப்படின்னு பிளேயிங் 11 மாற்றுற அளவுக்கு அந்த 4 லாஸஸ் அப்படிங்கிறது அவங்கள பாதிக்க வச்சிருக்குது. இதே நேரத்தில் சஷாங்க் சிங் கேட்ச் எடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவரை பெஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரோட பஞ்சாப் கிங்ஸுக்கு இவ்வளோ பிரச்சனையா? பிளே ஆஃபுக்கு போவாங்களா? இப்போ அடுத்த 2 மேட்ச் அவங்க வின் பண்ணியே ஆகணும். அடுத்த 2 மேட்ச்ல இந்த மேட்ச்சை சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த மேட்ச்சில் இவங்க இந்த மேட்ச்சில் எம்ஐ கூட ஜெயிக்கணுங்கிறது ஒரு பக்கம்னா, ஆர்சிபி கூட எல்எஸ்ஜி கூட இது நல்ல சான்ஸு. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் அவங்க வந்து 13 பாயிண்டோட இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா 15, ஆர்சிபி கிட்ட 50-15 கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா ஹாப்பி. ஆனால் ஆர்சிபி மேட்ச்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. எல்எஸ்ஜி எம்ஐ மேட்ச் 2த்தையும் வின் பண்ணி கம்ஃபர்டபுளாக பிளே ஆஃபுக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். 6 மேட்ச் வருஷலாக வின் பண்ணாங்க. இங்கே 4 மேட்ச் வருஷலாக தோத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 3 மேட்ச் இருக்குது. மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ப்ரெஷரை சாப்பிட்றாரு. ப்ரெஷரை இப்போ ஸ்மெல் பண்ணுறாரு. ரிக்கி பாண்டிங்கும் ஆல்மோஸ்ட் அதை கொஞ்சம் சைட் டிஷ்ஷால மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பஞ்சாப் கிங்ஸ் எப்படி பிளே ஆஃப் போவாங்க, பிளே ஆஃப் போகிறதுக்கு அந்த மேட்சை ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது கேள்வி. இப்போ மும்பை இந்தியன்ஸ் பக்கம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இல்லை தரம்சாலா விளையாண்ட மேட்சை நம்ம பார்த்துருவோம். தரம்சாலாவில் விளையாண்டாங்க. தரம்சாலாவில் என்ன உங்களுக்கு தரம்சாலா கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரியான பேட்டிங் பண்ணவே இல்லை. ஸ்ரேயாஸ் ஐயரோ கூப்பர் கவுன்லியோ சரியாகவே பண்ணலை. பொட்டி கிரவுண்டு நல்லா போட்டாங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு டெல்லி கேபிட்டல்ஸும் அவ்வளோ சிறப்பாலாம் பவுல் பண்ணலை. இத்தனைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர்லாம் அவ்வளோ பால் சாப்பிட்டாரு. இது அப்படி நீங்கள் பவுலிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பவுலிங்கில் அவங்களோட எக்ஸிக்யூஷன் நீங்கள் பார்த்தீங்களா? வெளியில் போடுவாங்க, இல்லை ஸ்லாட்டில் போடுவாங்க. விட்டு செம்ம உரிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கோங்க, வந்துடுறேன். மும்பை இந்தியன்ஸில் வந்து இப்போ ரயன் ரக்கலுக்கு நல்லாவே பேட்டில் பட்டுக்கிட்டு இருக்குது. 100 ஒரு 80 ஒன்று அடித்தார். ரோஹித் சர்மாவும் அப்படி தான், அவருக்கும் நல்லாவே பேட்டில் பட்டுருக்கு. ஒரு 80 ஒன்று அடித்தார். திரும்பி போன மாதிரி சரியாக பண்ணலை, பட் ஆனால் பேட்டில் பட்டுருக்கு. இப்போ சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியாலாம் வருவாங்களான்னு தெரில. ஆனால் திலக் வர்மா போன மேட்ச் ஒரு 51 அடிச்சிருக்கிறாரு. எனக்கு திலக் வர்மாவும் ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்சி தான், அவரை என்னால் கணிக்க முடியாது. அதுக்கப்புறம் வேறு யார் இருக்கா? கீழே வில் ஜாக்ஸ்லாம் இருக்கார். நமன்தீருக்கும் ஒரு மாதிரி நல்லாவே பட்டுக்கிட்டு இருக்குது தெரியுது. ஸோ பேட்டிங் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தத்தக்கா தான். இப்போ சூரியகுமார் யாதவ் இல்லைனா வேறு யாரும் அவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஏன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸ்டாகவே இருக்கிறேன். ஆனால் யார் வந்தாலும் டீமுக்கு அது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போது எம்ஐயை பொறுத்த வரைக்கும் 2-3 பேட்டர்ஸ், அந்த 2-3 பேட்டர்ஸ்க்கு நல்லா படுது. அந்த 2-3 பேட்டர்ஸ்க்கு இப்போ ரோஹித், அப்புறம் வந்து ரயன் ரக்கல்டனு, நமன்தீர், திலக் இவங்க தான் இருக்க போகிறாங்க பிரதானமான. அவங்களுக்கு பட்டுடுச்சுனாலே 200+ போயிடுச்சுனாலே, இப்போ ஒருவேளை நீங்கள் பாருங்களேன், ராய்ப்பூரில் கிடச்ச மாதிரி விக்கெட் தரம்சாலாவில் கிடச்சதுன்னா தீபக் சகருக்கோ, பும்ராவுக்கோ, ஈவன் கார்பின் போஷ் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் விக்கெட் அவங்களுக்கு விழுது. விக்கெட் வரலாறு காணாத அதில் மும்பை இந்தியன்ஸுக்கு விழ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஹார்டாக லெங்க்த்து போடுறாரு. ஸோ இப்படி பவுலர்ஸ் ஒரு 3-4 பேர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி, பேட்டர்ஸ் ஒரு 3-4 பேர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸால் ஏன் ஜெயிக்க முடியாது? இப்படி ஒரு கேள்வி ஆக்சுவலி வர வச்சிருக்கக்கூடாது. பஞ்சாப் கிங்ஸ் வர விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட இப்போதைய தோல்வியான ஒரு காரணமாகவே நான் பார்க்குறேன். இதுவே அவங்களுக்கு ஒரு தோல்வி தான். இவங்க வந்து படப்படன்னு அடிச்சுட்டு அவங்க போயிருந்துருக்கணும். இப்போ இந்த மேட்ச் மும்பை கூட, அடுத்தது ஆர்சிபி கூட, எல்எஸ்ஜி கூட மோதுற போட்டிலாம் அவங்களுக்கு வந்து சம்பிரதாய போட்டியாக தான் இருந்திருக்கணும். ஆனால் 3 மேட்ச்சு கம்ப்ளீட்டாக இல்லை கன்ஃபார்ம் 2 மேட்ச் ஜெயிக்கணுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாச்சு. மும்பையும் பஞ்சாப் கிங்ஸும் ஆல்ரெடி மோதுனாங்க வாங்கடையில். இப்போ எம்ஐ வந்து 195 அடித்தாங்க. டிகாக்கு மட்டும் 112 அடித்தார். நமன்தீர் ஒரு 50 அடிச்சிருப்பார். பஞ்சாப் கிங்ஸ் வந்து அந்த ஸ்கோரை 16-17 ஓவரில் அடித்து முடிச்சிருவாங்க. பிராப்சிந்திரன் ஒரு 80, ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு 66. அந்த பவுலிங் அட்டாக்கு தீபக் சஹர், பும்ரா, அல்லாஹ் ஷர்துல் தாக்கூர், ஹர்திக் பாண்டியா இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் இடையில ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துட்றேன். ஹர்திக் பாண்டியா வந்து மும்பையிலே ப்ராக்டிஸ் பண்ணுறாரா, தரம்சாலா போகலை. இந்த மேட்ச் அவரும் மிஸ் பண்ணுறாரு. சூரியகுமார் யாதவ் குழந்தை பிறந்திருந்தது, ஆனால் அவனுக்கு இன்ஜூரி, அதனால் ரெஸ்ட்டோ என்னமோ சொன்னாங்க. அப்போ யார் லீட் பண்ண போகிறாங்க? ரோஹித் சர்மா கையில் திரும்ப கேப்டன்சி வருமா? ரோஹித் சர்மா வந்தால் எல்லா பிரச்சனையும் சரியாகிடும் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸ் நினைக்கிறாங்க. அதன்படியே தெரியல, இதோட பிகினிங்காக இருக்குமா? நம்ம பேசியிருப்போம், மும்பை இந்தியன்ஸ் ஒரு வேளை இப்படி தோக்குறாங்க அப்படின்னா ஒன்று ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஸ்லேருந்து நீக்குவாங்க. அப்படி இல்லைனா ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஸ்லேருந்து நீங்கிட்டு சாரி 2 விஷயம் நடக்குங்க. ஒன்று, ஹர்திக் பாண்டியா கேப்டனாக ஆகிறாரு அப்படின்னா ஹர்திக் பாண்டியா கேப்டனாக வச்சுக்கிட்டு சுற்றி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம், அதாவது மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர்ஸ், அது இப்போ பும்ரா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா இவங்க எல்லாமே, ரோஹித் சர்மா வெளியில் போவாரான்னு தெரில, பட் மற்றவங்கலாம் ரோஹித் சர்மா வெளியில் போவாரா எனக்கு பாருங்கள், இங்கே குழப்பது பாருங்கள். ஹர்திக் பாண்டியா வந்து மும்பையில் தான் இருக்காராம், தரம்சாலா அவர் போகலையா. இப்போது சூரியகுமார் யாதவும் ஏதோ ஆட மாட்டாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரோஹித் சர்மா தான் இப்போ லீட் பண்ண போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எனக்கு மனசுக்குள்ளே. ஆனால் ரோஹித் சர்மா அந்த கேப்டன்ஸை ஏற்றுக்கிட்டு அதை பண்ணுவாரா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ திலக் வர்மா தான் அடுத்த கேப்டன். இப்போ திலக் வர்மா கிட்ட தான் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ரோஹித் எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸோட ரசிகர்களோட ஒரு வேண்டுகோள், ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி கூட நான் பார்க்குறேன். அவர் இருக்கும்போது தான் கப் வின் பண்ணாங்க. இப்போ அவரே அப்படின்னு ஒரு பக்கம் ஃபேன் சொல்கிறதையும் கேட்க முடியுது. சரிங்க, பார்ப்போமே யார் கேப்டன்சி பண்ணுறா, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் போன மேட்ச்சில் உக்கிரமாக தீபக் சஹர், பும்ரா,
அப்புறம் அல்லாகாசப்பர் மேட்ச்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு. பட் சுற்றி இருக்கிறவங்க சரியாக போடாதனால ப்ரெஷரும் அவர்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகி போயிருதுங்கிறது ஒரு பக்கம். ஸோ பார்ப்போம். பேட்டிங் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்ல மாட்டேன் நான் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும். பவுலிங் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக முன்ன கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பையோட பவுலிங் வந்து இந்த லாஸ்ட் மேட்ச்சில் நம்பிக்கையாக இருக்குது. இந்த எக்ஸிக்யூஷன் வந்து முதல்ல நடந்த ஒரு 12 மேட்ச்சில் போட்டிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் 4-5 மேட்ச் அதை வின் பண்ணியிருந்திருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ். அதை கம்ப்ளீட்டாக அப்படியே மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போது பஞ்சாப் கிங்ஸ் திரும்ப நான் பஞ்சாப் கிங்ஸ் மேட்டருக்கே வரேனே. இப்போ அவங்க பேட்டர்ஸ் ப்ளேம் பண்ண முடியாத ஓப்பனர்ஸ் 2 பேர்கிட்டையும். ஸ்ரேயாஸ் ஐயர், கூப்பர் கோனலி. இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஐபிஎல் பவர் பிளே எந்த டீம் சமத்தியாக சாத்துறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. எந்த ஒரு டீமோட நியூ பால் பவுலர் நல்லா இருக்காங்களோ அவங்க நல்லா போட்டால் அந்த டீம் ஜெயிக்குது. இது பஞ்சாப் கிங்ஸுக்கு நடக்கணுமா? பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்து நியூ பால் பவுலர் நல்லா போடலை அப்படின்னாலும் அவங்களோட பவர் பிளேயில் ஓப்பனர்ஸ் நல்லா பண்ணி கொடுத்துட்றாங்க. மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிச்சிடுறாங்க. மிடில் ஓவர்ஸில் நல்லா பவுல் பண்ணிடுறாங்க. இங்கே எப்படி இருந்தது தெரியுமா ஒரு டைமு? அவங்களுக்கு வைஷாக் விஜயகுமார் மிடில் ஓவர்ஸில் வந்து 2 ஓவர் நிறுத்தி கொடுப்பாரு, ஷட்டர் போடுவார். சஹல் நியூ 6வது ஓவரும் மிடில் ஓவர்லேயும் வந்து ஷட்டர் போட்டு பின்னாடி வந்து ஷட்டர் போட்டு கொடுப்பாரு. டெத் ஓவர்ஸில் வைஷாக் விஜயகுமார், மார்க்கோ யான்சனு, அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங் ஷட்டர் போட்டு கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் எங்கே போச்சு, என்ன ஆச்சுனே தெரியாத அளவுக்கு இப்போ சுக்குனராக உடஞ்சி போய் வந்திருக்கிறாங்க. பட் எனக்கு தரம்சாலாலையும் போன மேட்ச்சில் அவங்க எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது எனக்கு பெருசாக பிடிக்கல. சரிங்க, ஸ்ரேயாஸ் ஐயர் வர்சஸ் கார்வின் போல்ட், ஸ்ரேயாஸ் ஐயர் வர்சஸ் ஜஸ்பிரீத் பும்ரா எடுத்து வருவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஜஸ்பிரீத் பும்ரா வர்சஸ் ப்ராப் சிம்ரன் அண்டு பிரியன் ஷாரியா, இந்த பேட்டில் நான் கொஞ்சம் எக்ஸைட்டோட காத்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஆன் பேப்பர் ஆஸ் யூஷுவல் பஞ்சாப் கிங்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆனால் இடையில வந்து சில பேர் நியூஸஸ் எல்லாமே அவங்க லைட்டாக கொஞ்சம் மாதிரி தொய்வுடைய வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க விளக்கமே கொடுத்தாங்க. என்னென்னா ப்ராப் சிம்ரன் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 10 நாளாக வந்து 10 நாளில் ஏதோ ஒரு கடைசியாக ஒரு 6 நாளில் ஒரு 10 கிலோ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாரு. அவர் ஜிம்முக்கு போகிறது கிடையாது, மார்னிங் செஷன்ஸ் அட்டன் பண்ணுறது கிடையாது, ப்ராக்டிஸ்லாம் போகிறது கிடையாதுங்கிற மாதிரி ரூமர்ஸ்லாம் பரவிக்கிட்டு இருந்தது. ட்விட்டரில் சோர்ஸ்னு போட்ட ஜேர்னலிஸ்ட்டுகள் எல்லாருமே அதை ஷேர் பண்ணிக்கிட்டு கிடந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போவே பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவங்க ட்வீட் போட்டாங்க, இந்த மாதிரிலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த விஷயத்துக்கு கிடையாது, நீங்கள் வெளியில் பார்க்குற நிறைய ரூமர்ஸ் பார்க்குறீங்க, நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறீங்க, அப்படிலாம் கிடையாதுங்கிற மாதிரி போட்டாங்க. 6 மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்தவங்களுக்கு இப்போ 4 மேட்ச் தோற்றோடனே எப்படி மாறுது பாருங்கள். அந்த இடமும் சுற்றி இருக்கிற சோஷியல் மீடியாவும் எப்படி அவங்களுக்கு அகென்ஸ்டாக மாறுது பாருங்கள். இப்போது எப்படி இருந்துகிட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சரிங்க, பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் 4ஆவது இடத்துல இருக்கிறாங்க 13 பாயிண்ட்டோட. நெட் ரன் ரேட் வந்து ப்ளஸில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போது எம்ஐ, ஆர்சிபி, லக்னோ சூப்பர் ஜெயண்ட் இந்த 3 டீம் கூட இப்போ மோத போகிறாங்களா. சிஎஸ்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 பாயிண்ட்டோட இருக்காங்க. அவங்களும் நெட் ரன் ரேட் ப்ளஸில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. எல்எஸ்ஜி, எஸ்ஆர்ஹெச், ஜிடி. இப்போது சிஎஸ்கே எல்எஸ்ஜியும் ஜெயிக்கலாம், ஜிடி ஜெயிக்க முடியுமானா கஷ்டம். ஜிடி சும்மா கிடையாது, வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச் இருக்கிறாங்களே, இப்போ எஸ்ஆர்ஹெச் ஒரு பக்கம் வந்து எஸ்ஆர்ஹெச்சும் மொரட்டு டீம் தான், ஹோமில் ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த 2 டீமையும் ஜெயிக்கிறத தாண்டி சிஎஸ்கே எல்எஸ்ஜியை பீட் பண்ணி எப்படியா எஸ்ஆர்ஹெச்சை ஹோமில் போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா 16 பாயிண்ட் வந்துடும். ஆனால் பஞ்சாப் கிங்ஸு எம்ஐயே ஜெயிக்கணும், அடுத்து எல்எஸ்ஜியே ஜெயிக்கணும், ஆர்சிபி கூட என்னமோ ஒன்று பண்ணி பார்க்கணுங்கிற நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியலங்க, பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சா 15 பாயிண்டோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 2 போவாங்க. அதுவுமே கான்ஃபிடண்ட்டாக. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் உங்களால் 16 பாயிண்ட் எடுத்தாலும் எல்லா டீமும் போக முடியுமானா எனக்கு என்னமோ நெட் ரன் ரேட் பெருசாக ப்ளே பண்ண போகுதுன்னு எனக்கு தோணுது. 16 பாயிண்ட் அதான் 16 பாயிண்ட்டு கூட நெட் ரன் ரேட் பெருசாக ப்ளே பண்ண போகுது. 14 பாயிண்ட் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு டீம் போக முடியுமானா எனக்கு தெரில. 16ங்கிறது கரெக்டாக எலிஜிபிள் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தெரியலை, பார்ப்போம். இப்போது இந்த பிளே ஆஃப் போகிறதுக்கான சான்ஸ் வந்து இவங்களுக்கு தான் பிரகாசமாக இருக்குது, அவங்களுக்கு தான் பிரகாசமாக. ஆர்சிபிக்கு இல்லை, இப்போது ஜிடிக்கு பிரகாசமாக இருக்குது. ஜிடி வேறு மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் ஆர்சிபி இன்றைக்கி எம்ஐயை பீட் பண்ணிட்டாங்கன்னா தாராளமாக அவங்களும் பிளே ஆஃப் போயிடுவாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க பஞ்சாப் கிங்ஸ். இங்கே ஜெயிக்கிறாங்களா எம்ஐ கடைசியாக போகும்போது ஆரம்பத்தொட்டியோட போகணும்னு நினைப்பாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பவுன்ஸ் பேக் ஆகி வருவாங்களா பஞ்சாப் கிங்ஸ், இந்த கப்பு வின் பண்ணவே மாட்டுறாங்க, இந்த தடவை அது நடக்குதான்னு பார்ப்போம். வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யார் வின் பண்ணுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிளே ஆஃப் போகிற 4 டீம் எதுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.